எங்க வீட்ல எல்லாமே டேஸ்டா தான் இருக்கும். அப்ப சரிங்க, மதியத்துக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு மீனை வாங்கி பொரிச்சிட்டு ஆட்டுக்கறியை வாங்கி கூட்டு வச்சுட்டு சோறையும் அடிக்க சொல்லுங்க. 4 முட்டை எடுத்துக்கிட்ட சொல்லுங்க. ஒன்னு அவிக்க சொல்லுங்க, ஒன்னு ஆம்லெட் போட சொல்லுங்க, ஒன்னு ஆப்பாயில் போட சொல்லுங்க, என்ன ஒண்ணு பொரிச்சு வைக்க சொல்லுங்க. எதுக்கு? என்ன கேள்வி இது? மதிய சாப்பிடுறதுக்கு தான். மதியத்துக்கா? ஆமா, பிரியாணி, இறைச்சி கூட்டு, மீன் வறுவல் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்க. சரி ஷில்பா. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிட போறவ, நான் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு நிறைய செஞ்சு வைக்க சொல்லுங்க. நிறையனா எவ்வளோ? பிரியாணி நான் ஒரு 5 கிலோ கூட திம்பேன். 5 கிலோ பிரியாணியா? ஆமாங்க, எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய செய்ய சொல்லுங்க. மட்டன் கூட்டு நிறைய செய்ய சொல்லுங்க, மீன் வறுவலும் நிறைய செய்ய சொல்லுங்க. சரி ஷில்பா. எனக்கு தூக்கமா வருது, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். மறுபடியுமா? ஆமாங்க, ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான், நாளையில இருந்து இப்படி தூங்க மாட்டேன். சரி ஷில்பா, படுத்துக்க. முழிக்கும் போது சாப்பாடு ரெடியா இருக்கணும், ஏன்னா எனக்கு உடனே பசி எடுத்துரும். சரி ஷில்பா. நான் என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லியாவ. எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்காரு. இப்படி ஒருத்தர் கிடைக்க நான் கொடுத்து வைக்கணும். முதல்ல இந்த விஷயத்த பிளான் போட்டு அஞ்சலி கிட்ட சொல்லுவோம். எம்மா எம்மா எம்மா. என்னப்பா, மகாராணி மேடம் சாப்பிட்டுட்டாவ்ல? சாப்பிட்டாமா. மிச்ச தோசைங்க எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்க வேண்டியதானே? உன் தம்பி என்ன கொஞ்ச நேரத்துல பசிக்குதுன்னு வருவான். அது வந்து. என்னப்பா? அவளே எல்லா தோசையும் சாப்பிட்டுட்டாமா. என்னது, அவளே சாப்பிட்டுட்டாளா? 25 தோசை? அவ ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டாமா. அவ வச்சிருக்கிறது வயிறையில வேற எதுவுமா? நம்ம வீட்ல 4 பேர் சேர்ந்து 25 தோசை சாப்பிட மாட்டோம். ஒரு மனுஷன் 25 தோசை சாப்பிட்டுருக்கான்னு சொல்லியா? என்னால இதை நம்பவே முடியல. நீ கூட சேர்ந்து சாப்பிட்டியோ? இல்லம்மா, அவ மட்டும் தான் சாப்பிட்டா. என்னதான் பிறவியா தெரியலையே, சரியான தீனி முட்டையா இருப்பா போல இருக்கே. சீச்சி, அப்படிலாம் இருக்காதுமா. நேற்று ஃபங்க்ஷன்ல ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டாளா இருக்கும். ரொம்ப டயர்டா வேற இருக்குன்னு சொன்னா, அதனாலதான் இன்னைக்கு இப்படி சாப்பிட்டுருப்பா. நாளைக்கெல்லாம் இப்படி சாப்பிட மாட்டா. நீ கண்டியோ முத நாளே இந்த தீனி திங்க? இனி எப்பவுமே இது இப்படிதான் இருக்கும். சீச்சி, அப்படிலாம் இருக்காதுமா. நானும் பார்த்தேன் கேட்டு இப்படி ஒரு பிள்ளைய பார்த்ததில்ல. வீட்டுக்கு வந்து முத நாளே 25 தோசை முழுங்குது. என்ன பிள்ளைவா? ஒருவர் மாதிரி இருப்பாங்க. அவ நிறைய சாப்பிடுவாளா இருக்கும். நிறைய சாப்பிடலாம், அதுக்கு நீ இப்படியா? 4 பேர் திங்கிறதே ஒரே ஆளா திங்க. நீ கூட அப்படிலாம் சாப்பிட மாட்டியே. 4 தோசை போதும்பா. உன் தம்பியும் அப்படிதான். இங்க ஒரு மனுஷி 25 தோசை திங்க. என்ன இதெல்லாம்? இப்பவே அவ அம்மைக்கு போன் போட்டுட்டு. வேண்டாமா, ஒரு தோசைக்காகவா போன் போடுவீங்க? நீ என்ன சாதாரணமா சொல்லிட்டா? சுட்டு பார்த்தா தானே தெரியும். 25 தோசையை நின்னு சுட்டா தானே தெரியும். நாளையில இருந்து அவளே சமைப்பாமா. அவளே சமைச்சா அவளே திங்கலாமா? சாப்பிட்டுட்டு போறாமா, விடுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் சாப்பிடணுமா என்ன? அவ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா, சாப்பிட்டுட்டு போட்டோமா. சாப்பாட்டுக்காக ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது, நல்லது இல்ல. ஒரு 5 தோசை 6 தோசை தின்றதா கூட நான் அவளை கேட்டுக்க மாட்டேன். ஏன் 10 சாப்பிட்டுறதா கூட கேட்டுக்க மாட்டேன். இது என்னது இது? 25 தோசை யார் சுடியது? இவளுக்கு சோறு போட்டு நம்ம சொத்து அழிஞ்சிரும் போல இருக்கே. அப்படிலாம் ஒன்னும் அழியாதுமா. நான் சம்பாதிக்கிறேன், தம்பி சம்பாதிக்கிறான், அப்பா சம்பாதிக்கிறாங்க. வீட்டுல 3 பேர் வேலை பாக்குறோம். எக்ஸ்ட்ரா ஒருத்தருக்கு சாப்பாடு போட முடியாதா? என்னது எக்ஸ்ட்ரா ஒருத்தருக்கு? அவன் 4 பேர் திங்கறதே திங்க. 4 பேர் இப்ப கூட வந்து உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. இருந்துட்டு போட்டோமா. நீ என்ன எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருக்கா? ஒன்னால 25 தோசை திங்க முடியுமா? முடியாதுமா. 5 திங்கறதுக்கே உட்கார்ந்து அழுவா. உன் பொண்டாட்டி 25 திங்க. இது சாதாரண விஷயமா? இப்பவே அவ அம்மைக்கு போன் போட்டுக்கிட்டு நல்ல தீனி பண்ணாட்ட கொண்டு வந்து நம்ம தலையில கட்டி விட்டுருக்காவே. அத்தைக்கெல்லாம் போன் போட வேண்டாமா. மாப்பிள்ளை பிள்ளைக்கு சோறு கூட போட மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்கம்மா, விடுங்க. இப்போ துவாசமாவு எனக்கு இல்ல, உன் தம்பிக்கு இல்ல, உனக்கு இல்ல. மொத்தத்தையும் அவளே தின்னுட்டா. மாவுக்கு எங்க போறது? உன் தம்பி இப்ப பசிக்குதுன்னு வருவான். சரிம்மா, நான் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து தரேன். ஹோட்டல்லையா? நம்ம வீட்ல ஹோட்டல்ல தான் போய் திம்போமா? வீட்டுக்கு வந்து முத நாளே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாலேவா? கத்தாதீங்கம்மா, காதுல கேட்க போகுது. சாப்பிடுறது கூட இப்படி எல்லாம் பேசுறாங்களேன்னு நினைக்க போறா. நினைக்கட்டும், யார் இந்த தீனி திம்பா? அப்படியே வீட்டுல சாப்பிட்டதால இங்க வந்து அவ எப்படி இருக்கணும்? ரொம்ப சாப்பிட்டா ஏதாவது நினைப்பாங்களே, நினைக்க வேண்டாம். என்ன
அம்மா ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா, நாளைக்கு இப்படிலாம் இருக்க மாட்டா. அவளே வேலை செய்வா, அவளே சாப்பிட்டுப்பா. நீங்க சாப்பிட்ட விஷயத்துல மட்டும் எதுவும் சொல்லாதீங்கம்மா, மனசு கஷ்டப்பட போறா. டேஸ்டா இருக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா. இதுக்கு மேல நான் ஒரு வேலை செய்ய மாட்டேன், அவளே சமைச்சு அவளே சாப்பிட்டுக்கிட சொல்லு. அம்மா மதியத்துக்கு மட்டும் கொஞ்சம் சமைச்சிருங்கம்மா. மதியத்துக்கா? இங்க காலையில திக்கிறதுக்கே வழி இல்ல, இப்ப மதியத்துக்கு போயிட்டியோ? சரிம்மா, காலையில ஏதாவது செஞ்சு தந்துட்டு மதியத்துக்கும் சமைச்சிருங்கம்மா. பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்டா. அதானே அடுத்தது சொல்லி அனுப்பியிருக்காளோ? ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்கம்மா, பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுங்களேன். நாளையில இருந்து அவளே செய்வா. நான் போய் சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் பிரியாணியும் மட்டன் கிரேவியும் பண்ணிருங்கம்மா. அப்படியே மீனும் சேர்த்து வாங்கிட்டு வரேன், ஃபிஷ் ஃப்ரை பண்ணிருங்க. இத்தனையா? ஆமாம்மா, சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்டா. விளங்கிரும். அப்புறம் பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் நிறைய செய்யுங்கம்மா. இது வேற சொன்னாலோ? ஆமாம்மா, பிரியாணினா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. 5 கிலோ பிரியாணியை கூட சாப்பிட்டுருவேன்னு சொன்னா. எனக்கு தலைலாம் சுத்துது. இப்படி இல்லாம ஒரு பிள்ளை இருக்கும்? அவங்க வீட்டுல அப்படி சாப்பிட்டு வளர்ந்துருப்பாளா இருக்கும்மா. சரியான சுவாத்த மாடல கட்டி தந்திருக்காங்க உங்களுக்கு. விடுங்கம்மா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். நாளையில இருந்து உன் பொண்டாட்டி திங்க மாட்டாளோ? இல்லம்மா, அவளே சமைச்சு சாப்பிட்டுப்பா, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. ஒரு நாள் மட்டும் எனக்காக பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் கிரேவி எல்லாம் பண்ணிருங்கம்மா. நம்ம வீட்ல எப்பவுமே சிக்கன் எடுத்தா சிக்கன் மட்டன் தான் சாப்பிடுவோம், மட்டன் எடுத்தா மட்டன் மட்டும் தான் சாப்பிடுவோம். இது என்ன பழக்கம் இவளுக்கு? எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டியது? அதான் சொன்னேலம்மா, அவ பழக்கம் அப்படி. இந்த மாதிரி தனமா தின்னுட்டு இருந்தா சொத்தே அழிஞ்சிரும். நான் இன்னைக்கு வெறுமே சாம்பார் தான் வைக்க போறேன், கறிலாம் எடுக்காண்டா. விருப்பம் இருந்தா சாப்பிட சொல்லு, இல்லையா நானும் ரூம்ல அவளை கடக்க சொல்லு. மா ப்ளீஸ்மா. நான் செய்ய மாட்டேன், சாம்பார் தான் வைக்க போறேன். என்னது இது, அம்மா இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ வேற ரொம்ப ஆசைப்பட்டாலே. கல்யாணம் ஆன முத நாளே செஞ்சு தர முடியாதுன்னு சொன்னா அவ என்ன நினைப்பா? இல்ல போய் சமையல் பண்ணுன்னு சொன்னாதான் என்ன நினைப்பா? அவளே பாவம் டயர்டா இருக்குன்னு படுத்திருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது அவ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துடணும். நாளைக்கு நீயே வேலை பாருமான்னு சொல்லிக்கலாம். அம்மா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கும் செய்ய தெரியாது. பேசாம ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். 5 கிலோ பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் கிரேவி எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துருவோம். அச்சுச்சோ, ஆஃப் ஆயில் ஆம்லேட்லாம் கேட்டாலே அதெல்லாம் கிடைக்குமா? கேட்டு பார்க்கலாம். ஹலோ அஞ்சலி, சொல்லுங்க புது பொண்ணு, இப்பதான் முழிச்சீங்களா மேடம்? இல்ல 9 மணிக்கெல்லாம் முழிச்சிட்டேன். ஓ மை காட், 9 மணிக்கு? அடி பாவி, அவ்வளவு நேரமா தூங்குனேன். உன் மாமியாரு உன் புருஷன்லாம் உன்னை ஒண்ணுமே சொல்லலையா? இல்ல அஞ்சலி, என் புருஷன் ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுமான்னு சொல்லியாரு. அப்படியா? வாவ். அது மட்டும் இல்ல, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது? சொன்னதானே தெரியும். காலையில 9 மணிக்கு முடிச்சேனா, காப்பி நான் பல்லு தேய்க்காம தான் குடிப்பேன், பெட்டு விட்டு இறங்காம தான் குடிப்பேன்னு சொன்னனா, என் புருஷன் தான் போய் காப்பி எடுத்துட்டு வந்து தந்தாவ. அப்படியா? வாவ், என்ன ஒரு அருமையான புருஷன். அதுக்கு பிறகு நான் போய் குளிச்சிட்டு வந்தனா, என் புருஷன் தான் தோசை எடுத்துட்டு வந்து தந்தாவ. 25 தோசை, சட்னி, சாம்பார்னு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டேன்னா சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? தோசை உன் புருஷனா கொண்டு வந்து தந்தாரு? அப்போ மேடம் பெட்டை விட்டு இறங்கவே இல்லை, அப்படிதானே? இறங்குனேன் அஞ்சலி, குளிச்சிட்டு மட்டும் வந்து மறுபடியும் பெட்லயே உட்கார்ந்துருக்கேன். அடி பாவி, உன் மாமனார் மாமியார போய் பாத்தியா இல்லையா? அது வந்து அஞ்சலி நேத்து முழுக்க நின்னுகிட்டே இருந்தோம் பாத்தியா, அதனால காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அஞ்சலி. அதான் படிக்கட்டுல இறங்கி கீழே வர முடியாது, இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியாது, நாளைக்கு பாத்துக்கிறியேன்னு சொல்லிட்டேன். என் புருஷனை அதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டாவ. அப்படியா? வாவ், சூப்பர். மதியத்துக்கு பிரியாணி தான் வேணும்னு கேட்டனா, சரி செய்ய சொல்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காவ அஞ்சலி. நேஜமாலே உனக்கு கிடைச்சிருக்க புருஷன் ரொம்ப நல்லவர் தான், அதனாலதான் நீ இங்க இருந்ததை விட அங்க போய் ஜாலியா இருக்கிற. இப்படியே எப்பவுமே ஹாப்பி ஆயிரு. அஞ்சலி, இங்க தோசை, சட்னி, சாம்பார் எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? வேலைக்காரவியெல்லாம் சூப்பரா செய்யறாவ. எங்க மைனி செஞ்சா நல்லாவே இருக்காது. பசிக்குதுன்னா திம்பேன், ஆனா இந்த வீட்டுல ருசிக்காகவே இன்னும் 4 எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம் போல. அவ்வளவு அழகா தோசை சுடியாவ. சாம்பார் சட்னிலாம் சூப்பரா இருக்கு அஞ்சலி. ஓகே ஓகே, நானும் ஒரு நாள் வந்து சாப்பிட்டு பாக்குறேன். மதியத்துக்கு என்ன பிரியாணியா? வீட்டுல செய்யறாங்களா இல்ல வெளியே வாங்க போறாங்களா? வீட்டுல தான் செய்வாங்க அஞ்சலி.
நான் என்ன கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன். தூங்கி முடிச்ச உடனே எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டேன். என் புருஷனும் சரின்னு சொல்லிட்டான் அஞ்சலி. வாவ் சூப்பர். ஆமா நீ வேலைக்காரங்களை எல்லாம் போய் பாத்தியா? எத்தனை பேர் இருக்காங்க சமைக்கிறதுக்கு? தெரியல அஞ்சலி, இன்னைக்கு நாளைக்கு கீழெல்லாம் இறங்கி போகவே முடியாது. நாளைக்கு தான் போய் எல்லாரையும் பார்க்கணும். இந்த வாரம் முழுக்க என்னெல்லாம் சமைக்கணும்னு வீட்டு லிஸ்ட் போட்டு கொடுக்கணும். என்னது நாளைக்கு அவங்கள பார்த்து லிஸ்ட் போட்டு கொடுக்க போறியா? நாளைக்கு நீ மறு வீட்டுக்கு வரணும், மறந்துட்டியா? சீக்கிரமா காலையிலே ரெடி ஆகி வீட்டுக்கு வந்துரு. ஓகே, நம்ம நேர்ல பார்த்து நிறைய பேசலாம். அப்படியே நாளைக்கு காலையிலே வரணுமா? ஆமா ஷில்பா, உனக்காக இங்க எல்லாரும் நண்டு பிடிக்கலாமா, ஆடு பிடிக்கலாமா, கோழி பிடிக்கலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா வந்துரு. உங்க வீட்ல ஒரு 2 நாள், எங்க வீட்ல ஒரு 3 நாள்னு ஒரு வாரம் இங்கே டேரா போட்டு அதுக்கப்புறம் நீ உன் புருஷன் வீட்டுக்கு போய்க்கலாம். சரி அஞ்சலி, உன் புருஷன்ட்ட சொல்லி மறு வீட்டுக்கு 1 வீக் போலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துரு. இங்க நம்ம ஜாலியா இருக்கலாம். இதுக்கப்புறம் அடிக்கடியில இங்க வந்து தங்க முடியாது. அதனால இந்த மறு வீட்டு ட்ரிப்ப ஒரு வாரமா பிளான் பண்ணிடு. சரி அஞ்சலி, நான் வீட்டு என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவாவ. நாங்க நாளைக்கே வந்துறியோம். ஓகே, வெரி குட். எனக்கு நீ இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. நாளையில இருந்து நம்ம ஜாலியா இருக்கலாம். சரி அஞ்சலி, நாளைக்கு முழிச்ச உடனே வந்துறியோம். என்ன சித்தி, எதுக்கு வர சொன்னீங்க? நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏன் சித்தி? எப்பதான் இந்த சொத்தை எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி வாங்குவ? சித்தி, அது என்ன ரொம்ப ஈஸியான விஷயமா? கஷ்டம் சித்தி. கஷ்டம்னா வீட்டை விட்டு போக வேண்டியதானே? என்னமா இந்த வீட்டு பையன் மாதிரி உரிமையான பையன் மாதிரி இங்கே கிடக்கே இருக்கு? ஏன் சித்தி இப்படி பேசுறீங்க? பின்ன என் பிள்ளை கல்யாணத்துக்கு பணம் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? 5க்கும் 10க்கும் ஒரு வாரத்தையே நான் போய் தெரிஞ்சிருக்கேன். அதான் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டுல சித்தி. மாப்பிள்ளை வீட்ல 50 பவுன் நகை எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காவ. ஒரு புது கார் கேட்டாவ. சீர் வரிச பொருள்லாம் மாத்தி கொடுக்க சொல்லி கேட்டாவ. எதுவுமே என்னால செய்ய முடியல. அம்மாட்ட கேட்க வேண்டியதானே சித்தி? ஆமா, கேட்ட உடனே அப்படியே செஞ்சிட்டாவல. கேட்கதான் செஞ்சேன். செய்ய முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாவ. இதே சொத்து எங்க கிட்ட இருந்ததுன்னா எங்களுக்கு தேவையானதை நாங்க செஞ்சிருப்போம். அவகிட்ட இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் முடியாவ. அந்த சொத்தை எழுதி வாங்குறதுக்காக தான் உன்னையவே இங்க வர வச்சேன் நானு. நீ என்னடா ஒண்ணுமே செய்யாம அந்த வீட்ல ஒரு பையன் மாதிரியே ஆயிட்டா. உங்களுக்கே அந்த வீட்டு பையன் மாதிரி நான் ஆன மாதிரி தெரியுதுல்ல. இந்த மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக தான் நடிச்சிட்டு இருக்கேன் சித்தி. எவ்வளவு நாள் தான் நடிப்பா? வந்தா நடிச்சு நாடகம் ஆடி சொத்தெல்லாம் எழுதி வாங்குவான்னு நினைச்சேன். நீ என்னடானா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா? நானே இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணேன். எனக்கு பிடிக்காத பொண்ணை பார்த்து என் தலையில கட்டி வச்சிருக்காங்க. இவளை விடு, நீ துர்காவை கெட்டறதா தானே இருந்தா? அதுல பிரச்சனையானதுனால தானே இவளை கெட்ட வேண்டியதாயி போச்சு. சித்தி, அதுவும் எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு தான். என்னை எல்லாரும் ரொம்ப சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, வைஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் என் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். என்னது குழந்தைங்களா? ஆமா சித்தி. அதுக்கு வேற ஐடியா போட்டுட்டு இருக்கியே நீ? சித்தி, அப்பதான் நான் ஒரு ஃபேமிலி மேனா தெரியுமே எல்லாருக்கும். இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் நான் சின்ன பையனா தான் தெரியுறேன். கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்க இருந்தாதான் என்னை பெரிய பையன் நம்புவாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே இந்த குடும்பமா செட்டில் ஆயிரு. நான் சொல்றது ஒன்னையும் செஞ்சிடாத. நான் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கேன். இப்ப என்ன ஆச்சு சித்தி, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? என் பிள்ளை கல்யாணத்துக்கு ரூபாய் இல்லாம கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த வேதனை என்னன்னு உனக்கு சொன்னா புரியாது. அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, விடுங்க சித்தி. விடணுமா? இங்க பாரு, நான் சம்மந்தி கிட்ட கூடிய சீக்கிரமே எல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு இந்த சொத்து என் பேருக்கு வரணும். அப்பதான் என் மகளுக்கு நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, என் பிள்ளைகள் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கேன். நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவியன்னு எனக்கு தெரியாது. சொத்தை சீக்கிரமா பிரிச்சு வாங்கு. அப்பதான் உனக்கு சேர வேண்டியதை சேரும். எவ்வளவு தருவீங்க? என்ன பேசுனதெல்லாம் மறந்துட்டு 1 லட்சமா 2 லட்சமா தாரேன். 1 லட்சம் 2 லட்சமா? அதெல்லாம் பத்தாது. சரி, ஒரு 5 லட்சம் தாரேன். அதுவும் பத்தாது. நான் அவ்வளவுதானே தாரேன்னு முதல்ல சொல்லி உன்னை கூப்பிட்டேன். இப்ப பத்தாதுன்னா என்ன அர்த்தம்? இந்த வேலை ரொம்ப பெருசா இருக்கு, சீக்கிரமா முடிக்க முடியல. நான் கூட ஃபர்ஸ்ட் வந்த உடனே சீக்கிரமா முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா முடியல. உங்களுக்காக நான் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட ப்ராப்ளத்துல மாட்டியிருக்கேன். என்னோட போட்டோஸ் அவங்க கிட்ட இருக்கு. நான் பையன் இல்லைங்கிற விஷயம் தெரிய வந்தா எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் உங்களுக்காக. அதனால இதுக்கு நீங்க விலையும் அதிகமா தான் கொடுக்கணும். சரி, 10 லட்சம் தாரேன். அதுவும் பத்தாது. எவ்வளவுதான் வேணும் நீயே சொல்லு. சொத்துல எனக்கும் ஷேர் வேணும். என்னது? ஆமா, எனக்கும் ஷேர் வேணும். சொத்தை எழுதி வாங்க சொன்னதே என் பிள்ளைக்கு எழுதி கொடுக்காதுதான்.
எழுதி கொடுங்க, 4 பங்கா வச்சு எழுதி கொடுங்க. உங்க 3 பசங்களோட சேர்த்து மொத்தம் 4 பங்கு வைங்க. எனக்கு ஒரு ஷேர் தாங்க. முடியாது. அப்ப என்னாலே இந்த வேலையை செய்ய முடியாது. அப்படியே இப்பவே எல்லாத்தையும் சொல்லியே. சொல்லுங்க, நான் வீட்டை விட்டு போறதுக்கு ரெடியா இருக்கேன். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஜெயில தூக்கி போடுவாங்க, அவ்வளவுதானே. ஆனா எப்பவுமே உங்களுக்கு இந்த சொத்து கிடைக்காது. என்ன மிரட்டுறியோ? நான் மிரட்டல, நீங்க தான் மிரட்டுறீங்க. சொத்துல எனக்கும் பங்கு தந்தா இந்த வேலையை நான் செய்யறேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். இன்னைக்கே நான் கிளம்புறேன். ஓஹோ அப்படியா? சரி சரி பங்கு தானே தோறேன். நானும் சீக்கிரமா இந்த சொத்தை எழுதி வாங்குறேன். அதுக்கு தான் இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா சொத்து என் பேருக்கு வந்துடும். சரி சரி. ரொம்ப நேரம் இப்படி பேசிட்டு இருந்தா யாருக்காவது டவுட் வரும், நான் வரேன்.